குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் சனீஸ்வரர் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாலே பிரச்சனை. மாய வேண்டிய காலம் ஒன்று இருக்கு, இது பதங்கி போக வேண்டிய காலம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது கடனாகத்தான் போகும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் டாக்டர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு பயிற்சி காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா குருநாளே சுப விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு சொல்வார். எந்த மாதிரியான சுப விஷயங்களை கொடுக்கறதுக்காக குரு பகவான் வர இருக்கிறார்? பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின் போது யாருக்கும் ஒரு பயம் இருக்காது, மனோ தைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்பா சார் எனக்கு வீடு வாங்கிடலாமா, கார் வாங்கலாமா, அதே மாதிரி கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு சுப விஷயங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை பேச போகிறோம், நல்லதை சொல்ல போகிறோம், நல்லதையே நம்ம திங்க் பண்ண போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி என்னும்போது யாருக்குமே அந்த பேனிக்கோடு சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்க மாட்டாங்க. இப்போ சனீஸ்வரரை பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், சனி பெயர்ச்சிக்கு பார்க்கும்போது பயம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார், சார் அங்கேருந்து பிரசாதம் கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா, இப்படின்லாம் கேள்விகள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இடமில்லை. குரு பார்க்க கோடி நன்மை. ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்க்கலாம் சார். கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான ஜாக்பாட்டை கொடுக்க போறார் குரு பகவான்? ஜாக்பாட்டே வேணாமா, ஒழுங்காக 3 வேளை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தால் போதுமா. அவங்க படுற கஷ்டங்கிறது கும்பத்தில் இட்ட விளக்கு மாதிரியே உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்கள நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் சார், ஆளை விடுங்க. இருக்கிற பிரச்சனையே போதும். இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று சொல்லி நான் ஏதாவது ஒன்று செஞ்சு முதல்ல எக்ஸஸாக பணம் கிடையாது, நகையை வச்சோ இல்லை பேங்க் லோனை வாங்கியோ பிஸ்னஸ் பண்ணோம் வேண்டாம். இருக்கிற வேலையே போதும். த known devil is better than unknown angel. தெரிஞ்ச பிசாசே மேல். அதனால் இருக்கிற வேலையிலே கம்முன்னு இருங்க. நீங்கள் இதை விட்டுட்டு நான் அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமா இப்படி போகுமா அங்கே போகுமா, ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கும், ஆனால் உங்களை பிழிஞ்சு எடுத்துருவாங்க. இந்த காலகட்டம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் சனீஸ்வரர், குரு பார்வையும் இல்லை. சிம்மத்துக்கு வரும்போது இருக்குது, ஆனால் அங்கே ஒரு 3 மாதம் தான் இருக்க போகிறார். அந்த 3 மாத சந்தோஷத்துக்காக வாழ்க்கை முழுவதும் 1 வருஷம் கஷ்டப்பட வேண்டாம். படிக்கிற பிள்ளைங்க உங்கள் வேலை என்னவோ அதை வந்து பாருங்கள். நான் டிவி பார்த்தேன், செல்லு பார்த்தேன், எனக்கு எல்லாம் தெரியும், ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒண்டி நான் படிச்சுட்டு போனேன், 10 கொஸ்டினில் 5 கொஸ்டின் படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் சரி வராது. எல்லாத்தையும் படிங்க, ஸ்ரத்த வேணும். இதை எல்லாத்தோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். முக்கியமாக நீங்கள் கீரை நிறைய எடுத்துக்கணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். குறிப்பாக உங்களுக்கு இரவு நேரத்தில் கண் வீழ்ச்சி, நான் ரொம்ப நேரம் படம் பார்க்குறேன் சார், எனக்கு கிடைக்கிறதே ஏதாவது 1 நாள் 2 நாள், அந்த ஒரு 2 நாளில் நான் டிவி பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், ஏதோ ஒரு படம் பார்ப்பேன் சார் அப்படின்னா அசிடிட்டினால் தேவையில்லாத நரம்பு பிரச்சனைகள், இப்படி ஒன்றோட ஒன்று அது ரிலேட்டடாக போயிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழப்பங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குடும்ப பிரச்சனை, அதாவது கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப நாளா அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. இது எப்பதான் நீங்கும் கும்பராசிக்காரர்களுக்கு? ஒரு அனுபவிச்சு கேட்குறீங்களே, இவ்வளோ ஒரு கொஸ்டினை கரெக்டாக தான் கேட்குறாங்கல்ல. அதாவதுமா வாயை கட்டணும், வாயை கட்டினீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி வரும். அதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் சனீஸ்வரர் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாலே பிரச்சனை. என்னையா சாம்பார் வச்சுக்கிற, என்ன சாம்பார் போ, எங்கள் அம்மா ஒரு சாம்பார் வைப்பாங்க பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்தது வேதனை வீட்டில். அது முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டுங்க. சூப்பர் சாம்பார், அருமை அருமை அருமை, அட்டகாசமான சாம்பார், முடியலன்னா கூட சாப்பிட்டு எழுந்து போயிட்டே இருங்களேன். பதங்கி போக வேண்டிய காலம், பாய வேண்டிய காலம் ஒன்று இருக்குது, இது பதங்கி போக வேண்டிய காலம். குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும். வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக போகும். எவன்டா வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, இறங்கி அடிச்சுட்டு போவான். அதனால் தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க. சிக்னலில் முடிஞ்ச வரைக்கும் சிக்னல் ஏன் உக்காந்துட்டு இருக்க, வாயே திறக்காதீங்க. எல்லோரும் போனால் போங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க. ஏன்னா
அந்த சனி செவ்வாய் இருக்கிறதுங்கிறது நீங்கள் ஏதோ சொல்ல போக, அதை ஏதோ அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு போக, ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது கடனாகத்தான் போகும். வீணான மனஸ்தாபங்கள் தான் வரும். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் மேலதிகாரிகள் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு பரிகாரம் தான். மார்னிங் ஒரு குட் மார்னிங், நைட்டு வரும்போது ஒரு குட் நைட். யாருக்கு? மேனேஜருக்கு. அப்படி செஞ்சுட்டிங்கன்னா அந்த பரிகாரத்தோட பெஸ்ட் பரிகாரம் வேறு எதுவும் கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் அவருக்கு என்னத்துக்கு நான் சொல்லணும், அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னா அவர் தேவையில்லாத வேலையை கொடுத்துன்னு இருப்பார். அதாவது இந்த சனீஸ்வரரும் சரி குருவும் சரி அனுசரித்து போகிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. இவர்களுக்கு இந்த கஷ்ட காலங்கள் நீங்கிறதுக்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும்? நலனே வழிபட்டாருங்க. அவனே திருநள்ளாறில் சனீஸ்வரரை பார்த்து வழிபட்டு மழை போல வர்ற பிரச்சனைகளுக்கு பனி போல தீர்வு காண்டு இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றான். அப்போது நமக்கெல்லாம் கிடைக்காதா? அதனால் நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு விநாயகருக்கு ஒரு சூரத்தேங்காய் விட்டுட்டு சிவனுக்கு அம்பாளுக்கு சனீஸ்வரருக்கு நல்ல ஒரு எள் தீபம் நல்லெண்ணெய் வாங்கி சுவாமிக்கு அந்த கர்ப்பகிரகத்தில் உள்ள சுவாமிக்கு எள் தீபம் போட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். மனோதைரியம் வரும், உடல் ஆரோக்கியம் வரும், வீணான சண்டைகள் போகும், மனஸ்தாபங்கள் போகும், மனோதைரியம் வரும். குருனாலே சுபர்தனமா. இப்போ சனீஸ்வரர் அப்படின்னா ஒரு பயம். குரு அப்படின்போது குரு பார்க்க கோடி நன்மை. அவர் பார்த்தாலே நமக்கு நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்குமா சார்? நடக்கும். வீடு கட்டலாமா சார்? கட்டலாம். குழந்தை பிறக்குமா சார்? பிறக்கும். சார் நான் வீடு வாங்கிட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகலாமா சார்? போகலாம். இப்படி நான் சுப பலனை சொல்லிகிட்டே போகலாம். மற்ற கிரகங்கள் அசுப கிரகங்கள் பார்க்கும்போது எதிரிகள் வெல்லலாமா சார்? கோர்ட்டு வழக்கு ஜெயிக்கலாமா சார்? இப்படி நெகட்டிவாக போகும். ஆகவே தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மாறும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்களுக்குள்ள. இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு குரு வருவார். அப்படி வரும்போது அங்கே உச்சம் பெற போகிறார். ஏற்கனவே அவர் குரு உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும்? இன்னும் சூப்பராக இருக்குமே, அதிக சுப பலனை கொடுக்குமே, நாடு செழிக்கும், ஊரெல்லாம் செழிக்கும், மக்களெல்லாம் செல்வமாக வாழ்வார்கள், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. போர் பதட்டம் குறையுமா? குறையும். சில நாடுகளில் ஏற்படக்கூடிய மதக்கலவரங்கள் குறையும். நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் வரும். வேற்றுமொழி இனத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் மழை போல வர்றது பனி போல தீர்வு. இதில் நிறைய பேர் உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் தொல்லை இதெல்லாம் போகும். பொதுமக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த தங்கமும் வெள்ளியும். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் தங்கமும் வெள்ளியும் தானே முக்கியம். ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு எப்படி சார் நகை வாங்கிறது அப்படின்னா இந்த தங்கம் உச்சத்தில் போகும்போது கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். இருந்தாலும் தங்கம் எப்பவுமே ஒரு முறை ஏறிச்சுன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் கம்மியாக வரும். 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரும். ஒரு 90-95 வரும். அந்த டைமில் வாங்கி போட்டுங்க. அது டிசம்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் விலை நிச்சயமாக ஏறத்தான் செய்யும், டிமாண்ட் வரத்தான் செய்யும். கேஸ் கொஞ்சம் டிமாண்டில் இருக்கும். அதே நேரத்தில் இதெல்லாம் நான் பொதுவான பலன் சொல்கிறேனே ஒழிய இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய மார்க்கெட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி இவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளுக்கு முற்று பெறக்கூடிய தீர்வுகள் கிடைக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லும்போது நாங்கள் ராசி பலனை மட்டும் சொல்லிட்டு வருவோம். ஆனால் நீங்கள் இடையில நிறைய கேள்விகள் கேட்டு எங்கிட்ட இருந்து நிறைய பதிலை வாங்கியிருக்கீங்க. அது நேயர்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு மனோதைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்டவராக இருக்கார், நீங்கள் பிறக்கும்பொழுது எப்படி இருக்குது, இப்போ என்ன மகா திசைகள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து தான் இந்த பலன்கள் சொல்லணும். இருந்தாலும் மனோதைரியத்தையும் மனோ சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பலன்களை நான் சொல்லியிருக்கேன்.
உங்கள் ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, வாய்ப்பளித்த எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரிக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.